வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலைய பெருமோசடியில் மதகுரு மற்றும் பெண் ஒருவர் கைது. கொழும்பில் மர்ம பொருள் கடத்தல் சந்தேக நபர் அம்பாறையில் கைது. இஸ்ரேல் தாக்குதல் காசாவில் 25 பேர் உயிரிழப்பு. உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்யா சரமாரி தாக்குதல். இத்தாலி கடலில் மேலும் 14 சடலங்கள் மீட்பு. இந்தியா உதவியால் இலங்கை மீண்டது இலங்கை அதிபர் ரணில் நெகிழ்ச்சி. சீனாவின் நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். பெருந்தொகை தங்கத்தினை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் வெளியே கொண்டு செல்ல முயன்ற மதகுரு ஒருவரும் பெண் ஒருவரும் கட்டுநாயக்க விமான நிலையம் போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மக்காவிற்கு புனித யாத்திரை என்று இலங்கைக்கு திரும்பிய மட்டக்களப்பு மற்றும் கல்முனை பிரதேசத்தைச் சேர்ந்த மதகுரு ஒருவரும் பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களின் பயண பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் 1,90,00,000 ரூபாய் பெறுமதியான 859 கிராம் நிறையுடைய 24 மற்றும் 22 நகைகள் கைப்பற்றப்பட்டதாக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நகைகள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த சந்தேக நபரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்முனை தலைமையக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கல்முனை விசேட அதிரடிப்படை முகாமுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர பகுதியிலுள்ள பிரபல உல்லாச விடுதிக்கு அருகில் வெள்ளிக்கிழமை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான நபர் கொழும்பு புறநகர் பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையர் என்பதுடன் சந்தேக நபரிடமிருந்து 25 கிராம் 100 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளோடு சந்தேக நபர் கல்முனை தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் விசேட அதிரடிப்படையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாலஸ்தீனத்தின் ரபா பகுதியில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 25 பேர் பலியாகியுள்ளனர். ஹமாஸ் ஒழிக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். தற்போது ரபா நகரில் இஸ்ரேல் படைகள் தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் ரபா அருகே அமைக்கப்பட்டிருந்த கூடார முகாம்களின் மீது இஸ்ரேல் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியது. இதில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட மீட்பு படையினர் காயமடைந்தோரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்யா சரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகள் வழங்கும் ஆயுத உதவிகளால் ரஷ்யாவுக்கு உக்ரைன் பதிலடி கொடுத்து வருகிறது. உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு கொண்டுவர ஐநா மற்றும் சர்வதேச நாடுகள் எச்சரிக்க முயற்சி இன்னும் பலிக்கவில்லை. உக்ரைன் நாட்டின் 2வது மிகப்பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இன்று சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 3 பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளனர். 19 பேர் காயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வசிக்கும் கட்டிடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 16 ஏவுகணைகள் மற்றும் 13 ட்ரோன்கள் எரிசக்தி மீது 8 தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது.
தெற்கு இத்தாலிய கடற்பகுதியில் கடந்த வாரம் துருக்கியில் இருந்து வந்த மோட்டார் பகுதி திடீரென தீப்பற்றியது. இந்த படகில் ஈரான், சிரியா மற்றும் ஈராக்கை சேர்ந்த சுமார் 75 பேர் பயணம் செய்துள்ளனர். படகு தீப்பிடித்ததால் அச்சமடைந்த பலர் கடலில் குதித்துள்ளனர். இதில் 20 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஏராளமானவர்கள் மாயமானார்கள். இந்த நிலையில் கடலில் இருந்து உயிரிழந்த 14 பேரின் சடலங்கள் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பலி எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளது. இன்னும் 10க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல்படையினர் 3 கப்பல்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் கடனுதவியால் பொருளாதார நெருக்கடியில் 2 கடினமான ஆண்டுகள் இருந்து மீண்டுள்ளதாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொழும்பில் 31வது அனைத்திந்திய கூட்டாளர்கள் கூட்டம் கடந்த 20ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டு பேசியதாவது: இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி 2 கடினமான ஆண்டுகளில் இருந்து மீண்டுள்ளது. இந்தியா எங்களுக்கு $3.5 மில்லியன் கடனுதவி வழங்கியதால் இது சாத்தியமானது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இவை அனைத்தையும் திருப்பி செலுத்தப்படும். 2 நாடுகளும் இணைந்து பல்வேறு துறைகளில் பணியாற்ற இருக்கிறோம். இதில் எரிசக்தி துறையும் ஒன்றாகும். கடந்த வாரம் பிரதமர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்றபோது நாங்கள் முடிவு செய்து ஒப்புக்கொண்ட கூடுதலை விரைவுபடுத்துவது குறித்து விவாதித்தேன். முக்கியமானவை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவை நாம் செல்லும் புதிய பாதையை காட்டும். பல்வேறு முன்மொழிவுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். வருவது நிலையில் சீனாவின் புஜியான் மாகாணத்தில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் வெளியாகியுள்ளன. அவர்களை மீட்பு குழுவினர் தேடி வந்த நிலையில் அருகிலுள்ள கோவில் மண்ணில் புதைந்த நிலையில் கிடந்துள்ளனர். கோயிலின் இடிபாடுகளுக்குள் 6 பேர் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர். கனமழை காரணமாக வீட்டின் உயரமான பகுதியிலிருந்து கோயிலில் தஞ்சம் அடைந்துள்ளனர். நிலச்சரிவு காரணமாக கோவில் மண்ணில் புதையுண்ட நிலையில் அவர்கள் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. நேற்று குவாங்டாங் மாகாணத்தில் பெய்த கனமழையால் 47 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.